This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. Hi guys, நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இப்போ வேர்ல்டே ரொம்ப இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கு. சினிமா நாடு எப்படி நாசமாக போகுது அப்படிங்கிறக்காக சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காங்க, அப்படி தான் போயிட்டுருக்கு. அப்போல்லாம் படம் வந்துச்சு, ரொம்ப நல்ல படம். நம்ம 90s கிட்ஸ் ஆகட்டும், அதுக்கு முன்னாடி நம்ம சிவாஜி எம்ஜிஆர் படம் ஆகட்டும், படத்து பேர்லேயே பார்த்திங்கன்னா ஒரு இது இருந்துச்சு. அந்த படத்தை பார்த்தாவே ஒரு குடும்ப படமாகட்டும், ஒரு லவ் படமாக இருந்தாலுமே தப்பு இல்லை. ஆனால் அது இந்த அளவுக்கெல்லாம் இல்லை. இப்போ வர்ற சினிமாலாம் பார்த்திங்கன்னா நம்ம அதை பார்த்து கெட்டதை அதில் என்ன தெளிவு கொண்டு வராங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. நம்ம அந்த படத்தை பார்த்து இனி அந்த படத்தில் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாதுன்னு இருக்கிறதா, இல்லை அந்த படத்தை பார்த்து தான் நிறைய பேர் கற்றுக்குறாங்க. இந்த வயசு பசங்கள்லாம் அதை பார்த்து தான் கற்றுக்குறாங்க. பாதி பேர்த்துக்கு தெரியாததை தெரிய வைக்கிறதே இந்த சினிமா மூலியம் தான். அப்போல்லாம் எங்கே அந்த பழைய படத்துலேயே பார்த்திங்கன்னா, ஒரு சொல்கிறேனே தப்பாக நினைக்கிறேன், பழைய படத்துலேயே பார்த்திங்கன்னா ட்ரிங்க்ஸ் காமிச்சாங்கன்னா அந்த ஒயிட் பாட்டிலில் அந்த கல் அந்த மாதிரி தான் இருக்கிற மாதிரி தான் காமிப்பாங்க. ஒரிஜினல் நாட்டு இதுவும் கல் பணங்கள் இறக்குறது அந்த மாதிரி மட்டும்தான் காமிப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இருக்கிற எல்லாம் என்ன பஞ்சாப் என்னென்னமோ புதுசாக ஊசி என்னென்னமோ சொல்லி மக்கள்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறது இந்த படத்தை வச்சு தானோன்னு எனக்கு தோணுது. ஏன் அதை மறைச்சி, அது ஏன் மது அருந்துதல் நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடுன்னு சைடில் போட தெரியுது, அதை அவாய்ட் பண்ணாமல் அதை இல்லாமல் கதை எடுக்க தெரியாதா? ஏன் எல்லாம் இப்படி பண்ணுறீங்க, கதை எடுக்கிறீங்க? இப்போ தான் ஒரு குடும்ப படம் வந்துச்சுன்னு சொல்லி எல்லோரும் அதை பற்றி நல்லா போயிட்டுருக்கு. ஆனால் எல்லா படமுமே அது மாதிரி இருக்கிறது இல்லை. அப்போ 90s படம் பார்த்திங்கன்னா நம்ம KS ரவிக்குமார் சார் படமாகட்டும், எம்ஜிஆர் அதே மாதிரி எல்லாருமே, ஒரு பாக்யராஜ் சார் படமாகட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு டைமுக்கு இன்றைக்கி பார்த்தா கூட 2 நாள் கழித்து பார்த்தா கூட அந்த படத்தோட இன்ட்ரெஸ்ட் இன்னும் அதே மாதிரியே தான் இருக்குது. ஆனால் இப்போ வர படம்லாம் பார்த்திங்கன்னா பயமாக இருக்குது. நம்ம குழந்தைகளை கூட வெளியே அனுப்புறதுக்கு, ஐயோ நாட்டில் இப்படியெல்லாம் நடக்குதா, நம்ம குழந்தைகளை பெண் குழந்தையை வெளியே அனுப்பக்கூடாது, பசங்க இந்த மாதிரி கற்றுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயம் மாதிரி தான் இருக்குது. ரொம்ப மோசமாக கொண்டு போயிட்டுருக்குறீங்க. படம் மூலிமா ரொம்ப இதாக போயிட்டுருக்குது, சொல்லவே முடியல. அந்தளவுக்கு ரொம்ப கேவலமாக போயிட்டுருக்குது. படத்தை வச்சு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லேருந்து அவங்கள பார்த்து ரொம்ப சேரீ கட்டிகிட்டு வந்தால் அதே மாதிரியே நம்ம சேரீ கட்டணுமா? நாமளாக இருக்கணும்னு ஆசைப்படணும். ஒருத்தர் மாதிரி ஒரு டேலண்ட்டு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. சேரீ கட்டுறதெல்லாம் இல்லை, ஒரு மிமிக்ரி பண்ணுறதா சரி, அது கூட பரவாயில்ல. அதனால் அவங்க இது அதனால் முன்னேறாங்கன்னு சொல்லலாம். ஆனால் ஒரு சேரீ ஆகட்டும், ஒரு ஜுவல் ஆகட்டும், ஒருத்தர் ஒரு பர்ஸை மாட்டிகிட்டு வந்தால் கூட இது இவ்வளோ வேல்யூ அப்படின்னு சொல்லி அது ஒரு வியூஸாக ஆகுது. மக்களுக்கு விழிப்புணர்வாக ஏதாவது பண்ணுவீங்கன்னு பார்த்தோம்னா அந்த மாதிரி யாருமே ரீல்ஸே போடுறதே இல்லை. நம்ம நிறுத்தி விட்டு பார்த்துட்டே போகிற மாதிரி தான் இருக்குது. தயவு செஞ்சு எல்லோரும் அவங்கவுங்களாக இருங்க, நல்லா இருங்க, நல்லதாக சாப்பிடுங்க, நல்லா ஹெல்த்தியானதாக நேச்சுரலாக கிடைக்கிறத சாப்பிடுங்க. ஹெர்பல்னு சொல்கிறதுக்காக அதுக்காக எல்லாத்தையுமே ஹெர்பல்னு நினச்சி சாப்பிடாதீங்க. நீங்கள் கண்ணு முன்னாடி இது டைரெக்டாக எதையுமே இப்போ ஒரு மருந்து இல்லாமல் எதுவுமே வளர்றது கிடையாது. நீங்களாக வச்ச செடி மட்டும்தான் அது. சும்மா ஹெர்பல்னு சொல்லி கொடுக்குறாங்கன்னு சொல்லி எல்லாமே ஏமாந்து விலை அதிகமாக போட்டு வாங்காதீங்க. விவசாயிகள்கிட்ட கம்மி விலைக்கு வாங்கிட்டு ஹெர்பல்னு சொல்லி நிறைய பேர் அதுக்கு விவசாயிகளுக்கு அந்த பேக்கெட்டில் நேம் பண்ணி அந்த மாதிரி ஒரு கம்பெனி பேர் வச்சு அந்த மாதிரிலாம் பண்ண தெரியாது. அவங்களுக்கு அந்த இருக்கிற சலுப்புக்கெல்லாம், அவங்களுக்கு அந்தளவுக்கு ஒர்க் பண்ணுற சலுப்புக்கெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. தயவு செஞ்சு டேரெக்டாக நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலயமாவும் டேரெக்டாக விவசாயிகள்கிட்டேருந்து அந்த பொருள் வாங்கினீங்கன்னா அந்த பொருளோட விலையும் கம்மியாக இருக்கும், விவசாயிகளும் நல்லா இருப்பாங்க. சென்டரில் இருக்காங்க பாருங்கள் அந்த புரோக்கர்ஸ் மாதிரி, அவங்களுக்கு தான் நம்ம எதுவுமே அவங்களுக்கு வாழணும் தான், நான் இல்லைன்னு சொல்ல, அதுக்கேற்ற மாதிரி ஏமாத்தாத வாழணும். சரிங்களா? அவங்க நம்மக்கிட்ட ஒரு பொருள் கொண்டு சேர்க்குறாங்க தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதுக்கான வேல்யூ கரெக்டாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி தெரியணும். அதுக்கு தான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.